ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் காலையிலே எழுந்திரிச்சு நல்லா அழகாக வாசலில் கோலம் விட்டுருக்கேங்க. இதுதான் இன்றைக்கி மாட்டுப்பொங்கலுக்கு விட்ட கோலம். ரொம்ப சிம்பிளாக தாங்க விட்டேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் காலையிலே போயிட்டு கொஞ்சம் சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்தார். இது நாட்டுக்கோழிங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. அது நல்லா நம்ம கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்றைக்கி மதியம் நான் நாட்டுக்கோழி நான் குழம்பு வைக்க போகிறேன். அதுதான் நான் சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது உப்பும் மஞ்சத்தூளுங்க. நல்லா வாஷ் பண்ணிடணும் இது போட்டு. ஏன்னா நாட்டுக்கோழியில் நிறைய கிருமிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதை கழுவி முடிச்சுட்டு நான் மட்டன் வாஷ் பண்ண போகிறேன். மட்டன் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம். இது மட்டன் சுக்கா செய்ய போகிறாங்க. நல்லா இதுவும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. இதையும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி நம்ம போய் எடுத்துப்போம். இப்போ இன்றைக்கி மதியம் நான் இதாங்க செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் மதியம் ஸ்பெஷல் இது தான். இப்போ அதுக்கப்புறம் கழுவி வச்சுட்டு நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்றலாங்க. இட்லி ஊற்றிருக்கேன். சிம்பிளாக தான் இட்லியும் கார சட்னியும் அரைச்சிருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றலாங்க. நம்ம வீட்டில் மாடு இருந்துச்சுன்னா நான்வெஜ்லாம் செய்ய மாட்டோம். ஆனால் எங்கள் வீட்டில் மாடெல்லாம் இல்லை. அதனால் நம்ம இன்றைக்கி நான்வெஜ் செய்யலாம். அதனால் ஒன்றும் கிடையாது. நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு மதியம் சமைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம சாப்பிட போகிறோங்க. இட்லி வச்சுட்டு கார சட்னி வச்சு சாப்பிட்றலாம். சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த வேலை செய்யலாம். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். பாருங்கள், நான் மட்டன் சுக்கா செய்ய போகிறேன். முதல்ல அதுக்கு நான் மசாலா நல்லா வறுத்து எடுத்துட்டு தாளித்து விட்டுட்டேங்க. மட்டனை நல்லா மட்டன் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு அந்த வறுத்த மசாலா போட்டுட்டேன். இவ்வளோ தாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. மட்டன் சுக்கா செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ட்ரையாக ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் தண்ணி வேறு நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் மட்டன் தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக செய்கிறது தான். சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் தாளித்து செய்கிறது தான். நல்லெண்ணெயில் செய்தோன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நாட்டுக்கோழி குழம்புக்கு மசாலா வறுத்துருக்கேன். நல்லா மசாலாலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து தேங்காய் இதெல்லாம் மசாலாலாம் வறுத்து அரைச்சி வச்சோன்னா அருமையாக இருக்குங்க. கிராமத்துலலாம் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ அது மாதிரி தான் நான் அரைச்சிட்டு இப்போ தாளித்து விட்ருக்கேன். ஃபுல்லாக குழம்பு கொதிச்சிட்ருக்குது. நம்ம அரைச்ச மசாலா மட்டும்தான் இதில் சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நல்லா சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக எடுக்கல. நான் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோவோட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் மசாலாலாம் நல்லா தனியாக வறுத்துட்டு அந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எடுத்து போடுறேன். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எலும்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் மட்டன்லேருந்து. இப்போ அதை போட்டு கொஞ்சமாக ரசம் வச்சுருக்கேங்க. நம்ம மசாலாலாம் இடித்து தாளித்து விட்டுட்டேன். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த எலும்பு ரசம் அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. அது கொஞ்சமாக வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோதாங்க செய்து முடிச்சிட்டேன். எல்லா சமையலுமே ஓரளவு முடிச்சிட்டேங்க நான். இங்கே பாருங்கள், நாட்டுக்கோழி குழம்பு நல்லா மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. மதியம் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். நம்ம தோசை இட்லி இந்த மாதிரி கூட இது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. பீஸ் நல்லா வெந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பார்க்கலாம் வாங்க. நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன். அருமையாக இருக்குங்க. ஒரு பீஸ் சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரசம் வச்சுருக்கோம். மட்டன் ரசம் இது. அந்த தண்ணி எடுத்து ரசம் வச்சுருக்கோம். இப்போ அவ்வளோதாங்க. நாட்டுக்கோழி முட்டை இருந்தது, அது கொஞ்சம் அவிச்சு வச்சுட்டு அப்புறம் சாதம் வச்சுட்டாங்க. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான். நம்ம மாட்டுப் பொங்கலுக்கு ஸ்பெஷல் லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கோம். என்னோடய லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். மறந்துடாமல் நம்மளோட சேனலை போயிட்டு ஃபுல்லாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் நல்ல நல்ல வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் வீடியோ இருக்குது. பார்த்துட்டு அதுக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. தேங்க்யூ, பாய்.